Student, 12th standard chapter 5 exercise 5.2 sum number 2, find the equation of the ellipse in each of the cases given below. ஒரு கொஸ்டின் சம்ஸ் கொடுத்து எலிப்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகே, எலிப்ஸுக்கு இந்த மேஜர் எக்ஸ் ஆக்ஸில் அமைந்த ஒரு எலிப்ஸோட ஃபார்மேட் இருக்குது, ஒய் எக்ஸில் இருந்த எலிப்ஸோட ஃபார்மேட் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மேஜர் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அதுதானே ஃபார்மில் சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபோக்கஸும் இ வேல்யூ தான் ஃபஸ்ட் சம்ஸ் கொடுத்துறாங்க. ப்ளஸ் ஆமன 3,0 ஈக்குவல் கம்பல்சரி வரும். இந்த ஃபோக்கஸ் வச்சு நம்ம கன்ஃபார்ம் எப்போ நமக்கு எலிப்ஸு ஹைப்பர் போலாகும் 2 ஃபோக்கஸ் இருக்கும், 2 டைரக்டிஸ் இருக்கும். ஓகே, 2 வெர்டெக்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இது சென்டர் பாயிண்ட், இது சென்டர் பாயிண்ட் 0,0. அப்போ கம்பல்சரி ப்ளஸ் ஆமன 3,0னா சென்டர் பாயிண்ட் 0 கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஃபோக்கஸ் 3,0 ஃபோக்கஸ், அகைன் 4 ஃபோக்கஸ் மைனஸ் 3,0. இப்போ கம்பல்சரி நேரம் இந்த மேஜர் எக்ஸ் ஆலாம் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு எலிப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, தேர்ஃபோர் கிவன்ல கொஸ்டின் இ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. தேர்ஃபோர் நமக்கு இந்த மேஜர் எக்ஸ் ஆலாம் எக்ஸ் ஆக்சிஸ் கன்ஃபார்ம் முடியாது. எதை வச்சு நம்ம ஃபோக்கஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தால் கம்பல்சரி எலிப்ஸ் எதில் இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் தான். தேர்ஃபோர் மேஜர் எக்ஸ் ஆலாம் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ மைனர் எக்ஸ் வந்து ஒய் எக்ஸாக இருக்கும். மேஜர் எக்ஸ் கம்பல்னா ஃபார்ம் பண்ணிட்டாவே அதர் வந்து மைனர் ஆக்சிஸ். இப்போ நெக்ஸ்ட் அப்போ மேஜர் எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் டு 1. இதான் நமக்குன்னா இந்த மேஜர் எக்ஸ் ஆலாம் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இந்த ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, ஹச் கமா கே வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் தெரியும். ஹெச்சோட வேல்யூ கேவோட வேல்யூ 0 தெரிஞ்சியா? ஃபோக்கஸ் 3,0னா கம்பல்சரி ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் சென்டர் பாயிண்ட் 0 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஏ வேல்யூ பண்ணோம், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணோம். ஓகே, அது ரெண்டு கண்டுபிடிச்சா சப்ஜெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோக்கஸுக்கும் செகண்ட் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா? F1 இது x1 எடுத்துக்க, இது y1, இது x2 y2. அப்போ x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர், y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர், x2 மைனஸ் 3 x1 3. அப்போ அங்கே மைனஸ் இருக்குது -3, இது 0 ஆகிடும். இப்போ மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இது வரைக்கும் நான் ஏஇ, இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஏஇ. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2AE. இப்போ 2A ஈக்குவல் 36னா 2A ஈக்குவல் 6. அப்போ என்ன அந்த 12 டிவைட் பண்ணால் 3 ஆகிடும். ஓகேவா? இந்த 12 கேன்சல் பண்ணால் நமக்கு ரிசல்ட் நமக்கு எத்தனை? நமக்கு 3 டைம்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் டு 3. இப்போ ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இ வேல்யூ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதை சப்ஜெக்ட் பண்ணுங்க. 1/2. அப்போ 2 டிவைட் இதுக்கு போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு 6. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ ஏ ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நேரம் பி ஸ்கொயர் வேல்யூ ஃபார்ம் பண்ணோம். பி ஸ்கொயர் ஃபார்ம்ல நமக்கு தெரியும். நேரம் ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மட்டும் 1 அண்ட் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னா ஏஇ ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா? ஏன்னா ஏஇ வேல்யூ இங்கே இருக்கு போகுது, இந்த வேல்யூ எது சப்மிட் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் நேரம் ஏ ஸ்கொயருக்கு 36, ஏஇக்கு நேரம் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 36 9 பண்ணால் 27. அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, பி ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் பாயிண்ட்டும் 0,0 தெரியும். எடுத்து சப்ஜெக்ட் பண்ணி ஈக்குவேஷன் 1ல். அப்போ 0னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் 36 ப்ளஸ் இது 0 ஆகிடும். ஒய் ஸ்கொயர் பை 27 ஈக்குவல் டு 1. இதான் நமக்கு என்ன? தி ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். Question number 2, find the equation of the ellipse in each of the given below. Second question, focus கொடுத்தாங்க 0, plus or minus 4 and the end point of the major axis or 0, plus or minus 5. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் மேஜர் எக்ஸ்னா ஒன்றும் இல்லை. மேஜர் எக்ஸ்னா ஜஸ்ட் வெர்டெக்ஸ் தான். அந்த வெர்டெக்ஸ் தான் அந்த எண்ட் பாயிண்ட் ஆஃப் த மேஜர் எக்ஸ் தான். எண்ட் பாயிண்ட்னா அந்த ரெண்டுக்கும் நமக்கு இந்த 2க்கு உள்ள நமக்கு எண்ட் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, அப்போ நம்ம எலிப்ஸ் நம்ம அதுக்கு கம்பல்சரி இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு இந்த மேஜர் எக்ஸ் எல்லாம் ஒய் எக்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். 0, plus or minus 4. நம்ம 0, எங்கே இருக்கிறோம்? ஃபோக்கஸ் ஒய் எக்ஸில் இருக்கும். இந்த வெர்டெக்ஸ் 0,5னாக்கா இதுதான் ஏவும், ஏ டேஸ் தான் வெர்டெக்ஸ். F1 F2 தான் நமக்கு ஃபோக்கஸ். அப்போ கம்பல்சரி நமக்கு இந்த டயக்ராம் நம்ம எந்த ஆக்சிஸில் வந்து நேரம் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணது தான் நம்ம டயக்ராம் போட்டுரும். நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் நேரம் கொஞ்சம் ரஃபாக டயக்ராம் போட்டு வச்சு ஈஸியாக இருக்கும் சம்ஸுக்கு. அப்போ நினைக்கிறேன் அந்த மேஜர் எக்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ், ஒய் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். எங்கே நம்ம வந்து நமக்கு ஒய்னா எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னால் அந்த ஏ ஸ்கொயர் வேல்யூ எக்ஸு கீழே இருக்கணும். ஒய் எக்ஸ்னா ஒய் ஸ்கொயர் கீழே தான் ஏ ஸ்கொயர் இருக்கணும். ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க. எப்போ நம்ம ஏ ஸ்கொயர் வேல்யூ கிரேட்டர் தன் பி ஸ்கொயர் இருக்கணும். ஏ ஸ்கொயர் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும், பி ஸ்கொயர் லோவஸ்ட் வேல்யூ இருக்கணும். எதில் நமக்கு இட் இஸ் எலிப்ஸில்.
அப்போ நான் இட் இஸ் மேஜர் எக்ஸ் ஒய் எக்ஸ்னா ஒய்க்கு கீழே தான் ஏ ஸ்கொயர் இருக்கும். நீ மாட்டி எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஏ ஸ்கொயர் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக ராங் ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கூட 1 இது ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் எது வச்சுன்னா கன்ஃபார்ம் சென்டர் பாயிண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது சென்டர் வந்து 0 0 தான். அப்போ ஹச்கமா கே வேல்யூ 0 0. ஓகே, நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணோம். ஏ ஸ்கொயர் நமக்கு நான் கன்ஃபார்ம் நமக்கு இந்த ஏக்கும் நமக்கு என்ன இந்த 2 வெர்டெக்ஸ்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ x2 - x1 ஹோல் ஸ்கொயர் y2 - y1 இது x1 y1 இது x2 y2 ன்னு எடுத்துக்க 0 இருக்குன்னா 0 தான் ஆகும். -5 -5 என்ன வரும் -10 மைனஸ் ஸ்கொயர் பண்ணா 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. அப்போ 2 வெர்டெக்ஸ்ல டிஸ்டன்ஸ் என்ன வரும் இந்த சென்டர்ல இருந்து இந்த வெர்டெக்ஸ் a இந்த சென்டர் இந்த வெர்டெக்ஸ் a + a 2a 2 வெர்டெக்ஸ்ல டிஸ்டன்ஸ் என்ன வரும் 2a. அப்போ 2a = 10 னா a = 5a. 5 நம்ம a ஸ்கொயர் தான் ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ a ஸ்கொயர் 25. நெக்ஸ்ட் நான் நமக்கு b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ b ஸ்கொயர் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதே சேம் ஃபோக்கஸ்னா இது x1 இது y1 இது x2 y2 தென் x2 - x1 y2 - யூஸ் பண்ணா 0 ஸ்கொயர் பண்ண 0 -4 இது என்ன ப்ளஸ் பண்ணா -8 மைனஸ் ஸ்கொயர் பண்ணா 64 ரூட் எடுத்தா 8. 2 னா ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2ae. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ae இந்த சென்டர் பாயிண்ட் இந்தனா ae + ae 2ae. அப்போ 2ae = 8 னா அந்த 2 வந்து டிவைட் வந்து 4 ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு ae அப்படியே இருக்குன்னா நமக்கு b ஸ்கொயர் ஃபார்ம்ல தெரியுமா a ஸ்கொயர் 1 - e ஸ்கொயர் 1 × a ஸ்கொயர் e ஸ்கொயர் a எப்படி சொல்லலாம் ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா. a ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தெரியும் நமக்கு என்ன 25 ae நமக்கு தெரியும் 4 ஸ்கொயர் பண்ணா 16. இப்போ b ஸ்கொயர் 25 - 6 னா 9. அப்போ b ஸ்கொயர் வேல்யூ தெரியும். ஈக்குவேஷன் 1ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. therefore C of h, k data for 0, 0, a square equal to 25, b square equal to 9 in equation 1 substitute பண்ணுங்க. இது நான் h, k substitute பண்ண result x square by a square value 9 plus y square by b square value 25 equal to 1. இதை நம்ம focus 0, plus 4 and end point of the matrix 0, plus 5 ஓட என்ன நமக்கு ellipse ஓட ஈக்குவேஷன். செகண்ட் क्वेश्चनக்கு இதான் நமக்கு ஆன்சர். next question number 3. length of the lateral stratum 8, eccentricity 3/5, center 0, 0 and major x axis சொல்லிட்டு ப்ராப்ளம் மேல நமக்கு என்ன மேஜர் x அவனே x axis தான் டயகிராம் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ x axis னா x - h ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் plus y - a ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் கூட 1. ஓகே, ஸோ சென்டர் பாயிண்ட் அவன் क्वेश्चन வந்து 0 0 சொல்லிட்டாங்க. அப்போ என்ன 0 யூஸ் பண்ணலாம். இந்த k ஓட வேல்யூ h ஓட வேல்யூ 0 0. அப்போ x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் plus y ஸ்கொயர் b ஸ்கொயர் 1 தான் நமக்கு என்ன இட் இஸ் ஏ மேஜர் x அளங்க. இப்போ a ஸ்கொயர் வேல்யூ b ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, சரி ஓகே. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் LLR क्वेश्चन கொடுத்தாங்க. LLR நமக்கு 8 கொடுத்தாங்க. இப்போ எலிப்ஸ் LLR என்ன ஃபார்முலா 2b ஸ்கொயர் பை a ஜெனரல் ஃபார்முலா ஈக்குவல் டு 8. இது a க்கு போனா மல்டிப்ளை ஆயிடும். அப்போ 2b ஸ்கொயர் பை 8a இந்த 2 கேன்சல் பண்ணா நமக்கு ரிசல்ட் நமக்கு அது 2 நமக்கு எத்தனை டைம்ஸ் நமக்கு 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ b ஸ்கொயர் = 4a. ஓகே, நீ a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ae தெரியும் நமக்கு. நான் சென்டர்ல இருந்து அகைன் ஃபார் எக்ஸாம்பிள் எலிப்ஸ்னா நமக்கு என்ன வரும் இங்க இருந்து இதோட ஃபோக்கஸ் நமக்கு என்ன வரும் ae. இங்கிருந்து அகைன் ஃபோக்கஸ் f1 f2 னா இங்க ae. அப்போ ae ஈக்குவல் டு a வேல்யூ தெரியும். e வேல்யூ क्वेश्चन எக்ஸ்டென்சிட்டி கொடுத்தாங்க 3/5. அப்போ 3a/5. இப்போ நெக்ஸ்ட் நான் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நான் வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ b ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்ன a ஸ்கொயர் 1 - ஸ்கொயர் ஜெனரல் ஃபார்முலா தெரியும் நமக்கு. இந்த a ஸ்கொயர் மட்டும் a ஸ்கொயர் நெக்ஸ்ட் a ஸ்கொயர் e ஸ்கொயர். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b ஸ்கொயருக்கு 4a யூஸ் பண்றோம். a ஸ்கொயர் வேல்யூ அப்படியே இருக்கும். ஃபுல் வேல்யூ நான் a க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, இந்த a ஸ்கொயருக்கு 4a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். a ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த என்னடா ae ஹோல் ஸ்கொயர் சொல்லாம இதை a ஈக்குவல். அப்போ a என்ன 3a/5 ஹோல் ஸ்கொயர் சொல்றோம். ஓகே, அந்த ஸ்கொயர் காமனா எடுத்துக்கிட்டு a க்கு மட்டும் 3a/5 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணு
9a square by 25. இப்போ எல்சிஎம் எடுத்துங்க, 25 எல்சிஎம் எடுத்துட்டா 25a square minus 9a square. இந்த 25 டிவைட் இதுக்கு மூலம் மல்டிப்ளை ஆகிடும். 25 into 4a 100a equal to இது ரிசல்ட்டு. இதில் லெஸ் பண்ணால் 16a ஸ்கொயர். ஒரு ஏ ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனர் ஆகும், ஒரு ஏ இருக்கும். அப்போ 100a equal to 16a. அப்போ a equal to 100 by எத்தனை நிமிஷம் 25, இதே 4 டைம்ஸ். அப்போ 25 தான் ஏ. நம்ம ஏ ஸ்கொயர் எவ்வளோ தான் வேணும்? அப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 4 16. பி ஸ்கொயர் வேல்யூ பண்ணால் நமக்கு அந்த ஏ வேல்யூக்கு வண்டி இல்லை சப்ஜெக்ட் பண்ணால் பி ஸ்கொயர் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா? இது ஈக்குவேஷன் 2ல் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு இப்போ பி ஸ்கொயர் 4 25, 4 நமக்கு கேன்சல் பண்ணிட்டா இப்போ 25. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 சப்ஜெக்ட் பண்ணலாமா? நமக்கு கண்டிஷன் வண்டி ஈக்குவேஷன் 1ல் therefore substitute x a square equal to 625 by 16 comma b square equal to 25. in equation 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x square by 625 by 16 plus y square by 25 equal to 1. இப்போ 16 டிவைட் இருக்குது, ஒரு டிவைட் அகைன் டிவைட் இருந்தால் 16 மேலே போயிடும். அப்போ 16 x square by 625 plus y square by 25 equal to 1. இதான் நம்ம equation of ellipse. Okay. Next question number 2ல fourth sum, length of the latex datum 4, distance between focus 4√2, center 0,0 and major x along on yx. ஓகே, ப்ராப்ளம் மேல் நமக்கு ஓகே எலிப்ஸ் வந்து எந்த ஆக்சிஸ் இருக்குன்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, yx இருக்கு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? x minus h ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ப்ளஸ் y minus k ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர். எந்த ஆக்சிஸ் இருக்குங்களோ அது கீழே தான் a ஸ்கொயர் இருக்கணும், கரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1. இப்போ ஹெச்கேம சென்டர் பாயிண்ட் 0 0 சொல்லிட்டாங்க. அப்போ x ஸ்கொயர் பை a b ஸ்கொயர் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் 1. அப்போ b ஸ்கொயர் வெளியே a ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் வரும் எல்எல்ஆர் கொஸ்டின் கொடுத்தாங்க 4. அப்போ 2b ஸ்கொயர் பை a எல்லா ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்து 4. அப்போ a இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2b ஸ்கொயர் பை 4a. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணி எத்தனை டைம்ஸுக்கு 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ b ஸ்கொயர் டு 2a ஈக்குவேஷன். இப்போ நம்ம b ஸ்கொயர் மட்டும் இண்டிவிஜுவலாக வேலை a வேலையும் வந்துருக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ், ரெண்டு வினரும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வேலையை அவனே கொஸ்டின் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்ல ரெண்டுமே கண்டுபிடிச்சோம் 4√2 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ்க்குள்ள ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 2ae தெரியும். ஒரு சென்டர்லேருந்து ஒரு ஃபோக்கஸ் ae, அனதர் ஃபோக்கஸ்க்குள்ள aeனா 2ae. அப்போ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு இது 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ a ஈக்குவல் டு 2√2. ஓகே, இப்போ b ஸ்கொயர் ஃபார்மில் தெரியுமா? a ஸ்கொயர்ன்ட்டு 1 minus e ஸ்கொயர். இந்த மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் e ஸ்கொயர். இப்போ நமக்கு வேல்யூ சப்ஜெக்ட் b ஸ்கொயர் என்ன கரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணி இது ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ. அப்போ ரெண்டும் ஈக்குவல் பண்ண இது ரெண்டும் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2a ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2√2. ஓகே, இந்த ஏக்கு என்ன பண்ண நமக்கு 2√2ன்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஏக்கு √2 மேலே ஸ்கொயர் இருக்கிறதால நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ 2 எப்படி இருக்குது? a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ண 4 √2 ஸ்கொயர் கேன்சல் 4 × 2 8. இப்போ இந்த டேர்ம்ஸ் சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ மல்டிப்ளை பண்ண வரோம் -8, ஆட் பண்ணால் -1 வரும் -4 × 2. அப்போ கரெக்டாக வரும்போது -2 வருது, மல்டிப்ளை பண்ண 8. அப்போ ஏ ஸ்கொயர்னா ஏ ஷார்ட் கட் போட்டுங்க. அப்போ a - 4 × a + 2. அப்போ a - 4 a ஈக்குவல் டு 4. a ஈக்குவல் -2 இட் இஸ் இம்பாசிபிள். மைனஸ் வந்து நம்ம ஃபேக்டரேஷன் யூஸ் பண்ண முடியாது, ப்ளஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. அப்போ a வேல்யூ 4னா a ஸ்கொயர் வேல்யூ 16. அப்போ a ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இப்போ b ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த a வேல்யூ கொண்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் b வேல்யூ வந்துடும் b ஸ்கொயர் வேல்யூ. இப்போ b ஸ்கொயர் 2 × a என்ன வரும் 4, 2 × 4 8. அப்போ a ஸ்கொயர் 16 தெரியும், b ஸ்கொயர் 8 தெரியும். ஈக்குவேஷன் 1ல் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ x ஸ்கொயர் பை 8 ப்ளஸ் y ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு 1. தர்ஃபோர் a ஸ்கொயர் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது, b ஸ்கொயர் வெரி லோயஸ்ட் வேல்யூ. இப்படி தான் இருக்கணும் எப்பவுமே. a கிரேட்டர் than b ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். a வேல்யூ அதிகமாக இருக்கணும், b வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ இருந்தால் தான் இது ஒரு எலிப்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ x ஸ்கொயர் பை கரெக்ட் ஃபார்மேட். இட் இஸ் ஏ மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் கொஸ்டினே கொடுத்துட்டாங்க, ப்ராப்ளமே இல்லை. இதுதான் நமக்கு இட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.